இந்த மாவட்டத்திலே பல தசாப்தங்களாக அரசியல் செய்கின்றவர்களை விட இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும், இந்த மாவட்ட மக்களை ஏமாற்றக்கூடாது, இந்த மாவட்ட மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், இந்த விஷயங்களை தேடி தீர்க்க வேண்டும் என்று பல நாட்கள் இந்த மாவட்டத்திலே உள்ள பல கல்விமான்களை இந்த அணியினர் அழைத்து புரொஃபசர் சர்ஜூன் தலைமையிலே, அவருடைய தலைமையிலே சகோதரர் ரியாஸ் அவர்கள் அந்த ஏற்பாட்டை செய்தார். இந்த அணியினர் எல்லோரையும் அழைத்து பல நாட்கள் பேசியிருக்கிறார். பல விஷயங்களை கலந்துரையாடி ஒரு தீர்வை எட்டியிருக்கிறார்கள். அது எந்த ஜனாதிபதி வந்தாலும், அது வரப்போகின்ற ஜனாதிபதி யாராக இருந்தாலும், அவர் வெல்லக்கூடிய ஒருவருக்கு நமது ஆதரவை வழங்கி அவரிடத்தில் இந்த விஷயங்களை முன்வைத்து அவர் ஜனாதிபதியாக வந்தால் இந்த விஷயங்களை செய்விக்க வேண்டும் என்று ஒரு ப்ரொபோசலை இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற நமது கட்சியுடைய அணியினர் இன்று தயாரித்து வைத்திருக்கிறார். தேர்தல் காலத்திலே வந்து ஒரு பொய்யை சொல்வதற்காக, அல்லது எல்லோருக்கும் தேசிய பட்டியல் தருகிறோம் என்று சொல்வதற்காக, அல்லது எல்லா ஊரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லா வகையான பொய்களையும் சொல்லுகின்ற ஒரு கட்சியாக அல்லாமல் சமூக நலனை மையமாக வைத்து இந்த சமூகம் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயத்துடைய எதிர்காலம், இருப்பு, அபிவிருத்தி போன்ற பல விஷயங்கள், பல உரிமை சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்களிலே ஒரு விமோசனத்தை, விடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கட்சி சிந்திக்கிறது. இந்த மாவட்டத்திலே இருந்த அரசியல் வெறுமையை, அரசியல் இருந்தும் அரசியல் அதிகாரம் இருந்தும் இந்த மக்களுடைய பரிதாபகரமான நிலையை கருத்தில் கொண்டுதான் இந்த மக்களுக்கு ஒரு விமோசனத்தை, விடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்தோமே ஒழிய வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களை இல்லாமல் ஆக்குவதற்கோ அல்லது இன்னொரு கட்சியை அழிக்க வேண்டும் என்பதற்காகவோ வந்தவர்கள் அல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, தலைமைதான் இந்த நிகழ்வு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக, ஒரு எழுச்சியான நிகழ்வாக கல்முனை பள்ளிவாசலிலே துஆ பிரார்த்தனையோடு ஆரம்பித்து இந்த பாபா மண்டபத்திலே எல்லோர் முன்னிலையிலும் கட்சியிலே ஏன் இணைகிறேன் என்று அழகான முறையிலே சகோதரர் ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் இங்கு பேசினார். ரிஸ்லி முஸ்தபாவிடத்திலே ஒரு தூர சிந்தனையை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய செயல்பாடுகளிலே ஒரு சமூக உணர்வு இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அரசியல் என்பது சமூகத்தை பற்றிய கவலை, மக்களை பற்றிய இரக்கம், மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆசை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களால் தான் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியும். அவ்வாறான ஒருவராகத்தான் ரிஸ்லி முஸ்தபாவுடைய தந்தையை நாங்கள் கண்டோம். மயோன் முஸ்தபா அவர்கள் ஒரு நல்ல நண்பராக பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பொழுது நாங்கள் பழகி இருக்கிறோம். ஒரு பெரிய அறிவு சிந்தனை உள்ளவராக நாங்கள் அவரை கண்டோம். அவரிடத்திலே இந்த கல்முனை தொகுதி, அதே போல எமது மக்கள் வாழ்கின்ற இந்த தென்கிழக்கு பிரதேசம் எவ்வாறு அபிவிருத்தி அடைய வேண்டும், கல்வி ரீதியாக இந்த பிரதேசத்தை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும், இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு தலைமை மண்ணாக விளங்குகின்ற இந்த கல்முனை எவ்வாறு அழகுபடுத்தப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய வேலை திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அதற்காக பாடுபட்டார். ஆனால்
அரசியல் தலையீடுகளினால், அரசியல் பலத்தினால் தனி ஒருவனாக அவரால் அதை சாதிக்க முடியாமல் பல முறை கவலைப்பட்டு எங்களிடத்திலே பேசியிருக்கிறார். நீண்ட காலம் வெளிநாட்டிலே வாழ்ந்துவிட்டு மீண்டும் நமது நாட்டுக்கு வந்த பிறகு எம்மை சந்தித்த பொழுதும் அவர் அந்த விஷயங்களை சொல்லி கவலைப்பட்டிருக்கிறார். எனவே அவ்வாறான ஒருவர் அவருடைய பணிகளை சகோதரர் தம்பி ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த இணைவு இன்ஷா அல்லாஹ் அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த கட்சியை பொறுத்தவரையிலே எமது தவிசாளரும் தேசிய அமைப்பாளரும் மாவட்ட தலைவர் அவர்களும் சொன்னது போல இந்த கட்சிக்குள்ளே அம்பாறை மாவட்டத்திலே நல்ல பலமான அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார். சகோதரர் ஜவாட் அவர்கள் தலைவராக வருவதற்கு முன்னர் சிரேஷ்ட சட்டத்தரணி அன்சில் அவர்கள் மாவட்ட தலைவராக இருந்தார். அவராக சகோதரர் ஜவாட் அவர்களை தெரிவு செய்து தானாக அந்த பதவியை விட்டு கொடுத்தார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவ்வாறான பதவிகளுக்கு ஆசைப்படாதவர்கள் இந்த மாவட்டத்தில் இந்த கட்சியில இருக்கிறார். சகோதரர் தாகிர் அவர்கள் ஒரு 3 முறை சேர்மனாக இருந்தவர் இந்த கமிட்டியில் இருக்கிறார். சகோதரர் மாஹிர் அவர்கள் மாகாண சபையில் மட்டுமல்ல, அதற்கு முன்னர் பல தூரங்களிலே பல பெரிய பதவிகளை வைத்த ஒரு கல்விமான். அதே போல எங்களுடைய புதிதாக உயர்பீடத்துக்கு வந்த சகோதரர் எங்களுடைய பொத்துவில் ஆஜிதீன் அவர்கள் ஒரு உதவி, அதாவது கல்வி பணிப்பாளராக, ஆசிரியர் ஆலோசகராக பணியாற்றுகின்ற ஒருவர். அதே போல எங்களுடைய கலீல் முஸ்தபா மாவட்டத்துடைய பொருளாளராக இருந்து செயல்படுகின்ற கலீல் முஸ்தபா ஒரு தொழிலதிபராக ஒரு பட்டதாரியாக இருக்கிறார். ஏன் நான் இதை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், நல்ல ஒரு அணியிடத்திலே இந்த மாவட்ட பொறுப்பை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதே போல இங்கு ரிஸ்வி ஆதம் சட்டத்தரணியாக இருக்கலாம், அலரி ரிபா சட்டத்தரணியாக இருக்கலாம். அதே போல எங்களுடைய இந்த மாவட்டத்திலே சகோதரர் முஃபீத் 3 முறை எம்எம்சியாக இருந்தவர். அதே போல சகோதரர் ஜுனைதீன் மாங்குட்டி இங்கு ஓடி ஓடி திரிகிறார். சகோதரர் ரிஸ்லி முஸ்தபாவை கொண்டு வருவதிலே ஒரு பெரிய பங்காற்றிய ஒரு சகோதரர். அதே போல எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு ஓரமாக ஒதுங்கியிருந்து பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் எங்களுடைய காதர் சார் அவர்கள். அவர் சம்மாந்துறையை சேர்ந்தவர். அவர் எங்களுடைய மாவட்ட குழுடைய செயலாளராக இருந்து எல்லாருடைய ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் வாங்கி கொண்டு பொறுமையாக பதில் சொல்லுகின்ற, எல்லோரையும் வழிகாட்டுகின்ற ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த கட்சி, ஏன் நான் இதை இங்கே சொல்லுகிறேன் சகோதரர் ஹம்சா பார்க்கிறார், எங்களுடைய அட்டாளைச்சேனை மத்திய குழுடைய தலைவர் அவர்கள். அதே போல அட்டாளைச்சேனை அமைப்பாளராக சகோதரர் அமீர் அவர்கள், எங்களுடைய சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி கபூர் அவர்கள் இங்கு வந்திருந்தார். அவர் எங்களுடைய உயர்பீட உறுப்பினராக இருக்கிறார், முன்னாள் நீதிபதியாக இருந்தவர். இவ்வாறான இன்னும் பலர் இந்த மாவட்டத்திலே சகோதரர் ரஃபீக் அவர்கள், அப்துல்லா மனா போன்ற பலர் இங்கு வந்திருக்கிறார்கள். அதே போல அஸ்வர் ஜேபி தொடக்கம் இங்கு இருக்கின்ற எங்களுடைய ரியாஸ், எங்களுடைய ஒரு கல்விமான் மாகாண பணிப்பாளராக இருக்கின்ற ஒருவர். இவ்வாறு பலர் இந்த கட்சியிலே வைகே ரஹ்மானும் எட்டி பார்க்கிறார். எனவே இவ்வாறு ஏன் நான் இதை இங்கே சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அன்பு சகோதரர்களே, இந்த கட்சி தேவையானவர்களை அதற்குரிய பொறுப்பை பங்கீடு செய்து வழங்குகின்ற பொறுப்பை செய்கிறது. இங்கு இன்னும் ஒரு கட்சி இங்கு இருக்கிறது. யார் மாவட்ட தலைவர் என்று அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். யார் மாவட்டத்துடைய செயலாளர் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். எவ்வாறு அவர்கள் இந்த கட்சியுடைய மாவட்டத்துடைய அணியினரை நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள். ஏன் நான் இங்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்பிக்கையினம் தலைமைக்கும் இவ்வாறான பொறுப்பை ஒப்படைப்பதிலே நம்பிக்கையினம் இருந்தால் செய்ய முடியாது. சகோதரர் ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் இந்த கட்சியிலே இணைவதற்கு முன்னர் முதலிலே எங்களுடைய மாவட்ட அணியோடு பேசினார். பொதுவாக எல்லோரும் அவரை வரவேற்றார்கள். ஒரு கட்சிக்குள்ளே ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் வரவேற்பது குறைவு இருக்கின்றவர்கள். ஆனால் இங்கு அவ்வாறு அல்ல, எல்லோரும் பாசிட்டிவாக இவரை வரவேற்போம், ஒரு நல்லதொரு இளைஞர், இவரின் ஊடாக இந்த கட்சியை, எமது மாவட்டத்திலே உள்ள இளைஞர்களை ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு பணியை, பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைப்பதற்கு கூட
ஒரு பொருத்தமானவர் என்று பலர் என்னிடத்திலே சொன்னார். அவ்வாறான நல்ல பண்புள்ளவர்கள் இந்த கட்சியிலே இருந்து இந்த மாவட்டத்துக்குரிய தலைமைத்துவத்தை வழங்குகிறார். இந்த மாவட்டத்திலே பல தசாப்தங்களாக அரசியல் செய்கின்றவர்களை விட இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும், இந்த மாவட்ட மக்களை ஏமாற்றக்கூடாது, இந்த மாவட்ட மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இந்த பிரச்சனைகள் அது கடல் அரிப்பாக இருக்கலாம், அல்லது ஒளிவில் துறைமுகமாக இருக்கலாம், அல்லது இன்று வரை பல காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல எதிர்கால சந்ததியினருக்கான இருப்பிட வசதிகளுக்கான பிரச்சனையாக இருக்கலாம். இந்த விஷயங்களை தேடி தீர்க்க வேண்டும் என்று பல நாட்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள பல கல்விமான்களை இந்த அணியினர் அழைத்து புரொஃபசர் சர்ஜூன் தலைமையிலே, அவருடைய தலைமையிலே சகோதரர் ரியாஸ் அவர்கள் அந்த ஏற்பாட்டை செய்தார். இந்த அணியினர் எல்லோரையும் அழைத்து பல நாட்கள் பேசியிருக்கிறார். பல விஷயங்களை கலந்துரையாடி ஒரு தீர்வை எட்டியிருக்கிறார். அது எந்த ஜனாதிபதி வந்தாலும், அது வரப்போகின்ற ஜனாதிபதி யாராக இருந்தாலும், அவர் வெல்லக்கூடிய ஒருவருக்கு நமது ஆதரவை வழங்கி அவரிடத்தில் இந்த விஷயங்களை முன்வைத்து அவர் ஜனாதிபதியாக வந்தால் இந்த விஷயங்களை செய்விக்க வேண்டும் என்று ஒரு ப்ரொபோசலை இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற நமது கட்சியும் கட்சியுடைய அணியினர் இன்று தயாரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான ஒரு தூர சிந்தனையோடு இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி பயணிக்கிறது. தேர்தல் காலத்திலே வந்து ஒரு பொய்யை சொல்வதற்காக, அல்லது எல்லோருக்கும் தேசிய பட்டியல் தருகிறோம் என்று சொல்வதற்காக, அல்லது எல்லா ஊரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லா வகையான பொய்களையும் சொல்லுகின்ற ஒரு கட்சியாக அல்லாமல், சமூக நலனை மையமாக வைத்து இந்த சமூகம் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயத்துடைய எதிர்காலம், இருப்பு, அபிவிருத்தி போன்ற பல விஷயங்கள், பல உரிமை சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்களிலே ஒரு விமோசனத்தை, விடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கட்சி சிந்திக்கிறது. இந்த கட்சியுடைய தலைவர் அரசியலுக்காக இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு வருவதற்கு முன்னர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்து கொண்டுதான் சகோதரர் அமீர் அலி அவர்களும் நாங்களும் எங்களுடைய வைஎல்எஸ் அமீர் என்ற கட்சியுடைய ஸ்தாபக செயலாளராக இருந்த பொழுது நாங்கள் இந்த கட்சியை வேறு மட்டக்களப்பிலே வன்னியிலே ஒரு வளர்ந்த பிறகுதான் இந்த மாவட்டத்திலே இருந்த அரசியல் வெறுமையை, அரசியல் இருந்தும் அரசியல் அதிகாரம் இருந்தும் இந்த மக்களுடைய பரிதாபகரமான நிலையை கருத்தில் கொண்டுதான் இந்த மக்களுக்கு ஒரு விமோசனத்தை, விடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்தோமே ஒழிய வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களை இல்லாமல் ஆக்குவதற்கோ அல்லது இன்னொரு கட்சியை அழிக்க வேண்டும் என்பதற்காகவோ வந்தவர்கள் அல்ல. கட்சிகள் இருந்தது அமைச்சர்களாக அல்லது ராஜாங்க அமைச்சர்களாக அல்லது கட்சியுடைய தலைமை பலமுள்ள அமைச்சராக இருந்தும் 1, 2, 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்திலே அந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தும் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக தேர்தல் மேடைகளிலே பேசு பொருளாக இருந்ததே ஒழிய எந்த ஒரு தீர்வையும் காண்பதற்கான இதய சுத்தியுடனான எந்த ஒரு வேலை திட்டத்தையும் நாங்கள் காணவில்லை. அதனால் தான் இந்த கட்சியை இந்த மாவட்டத்துக்குள்ளும் கொண்டு வந்து 1, 2, 3 நாளாக அல்ஹம்துலில்லாஹ் 44,000க்கு மேற்பட்ட வாக்களை இந்த மக்கள் நம்மை நம்பி இந்த கட்சிக்கும் இந்த சின்னத்துக்கும் வழங்கி பாராளுமன்ற உறுப்பினரை, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை உருவாக்குகின்ற தலைமைகளை உருவாக்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை இந்த கட்சிக்கு ஏற்படுத்தினான். இன்ஷா அல்லாஹ் இன்று எதிர்காலத்திலே வரப்போகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த சமூகம் எம்மோடு கைகோர்க்கின்ற பொழுது இந்த சமூகத்துடைய எதிர்கால அந்த தேவைகளை அறிந்து அதற்கான வேலை திட்டங்களை நிறைவேற்றுகின்றவர்களைத்தான் இந்த கட்சி வேட்பாளர்களாக நிறுத்தி அவர்களில் யார் வென்றாலும் 1, 2 வெல்லுகின்றவர்கள் இதை கடமையாக, பொறுப்பாக, அமானிதமாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற வாதாவோடுதான் வேட்பாளர் பட்டியலை நாங்கள் வழங்க இந்த கட்சி எண்ணி இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே அந்த வகையிலே நிறைய நேரம் நான் பேச விரும்பவில்லை. தம்பி ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் அவருக்கான அங்கீகாரத்தை, அவருக்கான அந்தஸ்தை, அவருக்குரிய கௌரவத்தை இந்த கட்சி இன்ஷா அல்லாஹ் வழங்கும். எனவே அவர் இந்த கட்சியோடு ஒரு தூர சிந்தனையோடு, தூய்மையான எண்ணத்தோடு, சமூகத்தின் மீது இரக்க சிந்தனையோடு இந்த மக்களுடைய எதிர்கால நலனுக்காக ஒரு நல்ல பாதையை இந்த கட்சியிலே அவர் முன்னெடுத்து செல்வதற்கு, நல்ல பாதையிலே பயணிப்பதற்கு இந்த கட்சி
சரியான அந்த அங்கீகாரத்தை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே வழங்கும். அவரும் துடிதுடிப்பான ஒருவர். அவர் வேகமாக இயங்கி அந்த பயணத்திலே அரசியல் ரீதியான உச்ச அங்கீகாரங்களை எதிர்காலத்திலே அவர் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்ய வேண்டும். நீங்களும் எல்லோரும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி, ஏற்பாட்டிலே பலர் இருந்தும் பலரை நான் விழிக்காமல் இருந்திருப்பேன். எனவே எல்லோரையும் இந்த இடத்திலே கௌரவமாக எங்களுடைய மனாஃப் உட்பட சோதர் ரஃபீக் உட்பட பலர் இங்கு இருக்கிறார்கள். எல்லோரையும் ரியாஸ் எல்லோரையும் இந்த இடத்திலே நான் கௌரவமாக விழித்து விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். MSS அமீர் அலி சார் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவருக்கான பொன்னாடையை வழங்குவதற்கு இந்த கட்சியோடு மிக நீண்ட காலமாக பயணிக்கின்ற நண்பர் AC ரியாஸ் அவர்களுடைய கருத்தினால் அவருக்கான பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படும். இப்போது ரிஸ்டி முஸ்தபா அவர்களினால் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற சிறப்பு நிகழ்வு மேடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கட்சியினுடைய தவிசாளர் MSS அமீர் அலி சார் அவர்களுக்கு நிகழ்விலே பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்ற அழகிய தருணம். அவரை தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாரூப் சார் அவர்களுக்கும் நிகழ்விலே பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கல்முனை மண்ணினுடைய தலைமை அப்துல் ரஷாக் ஜவாத் அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஜவாத் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜவாத் அவர்களுக்கான பொன்னாடை நிகழ்விலே ரிஸ்டி முஸ்தபா அவர்களினால் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் அப்துல் ரசாக் ஜவாத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து நிந்தவூர் மண்ணினுடைய சேர்மன் தாகிர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். தாகிர் சேர்மன் அவர்களுக்கான பொன்னாடை மேடையிலே ரிஸ்டி முஸ்தபா அவர்களினால் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. நமது தலைமை ரிஷாத் பதிகுதீன் அவர்களுக்கான நினைவு சின்னம் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டிருக்கின்ற இதே நேரத்திலே சேர்மன் தாகிர் அவர்களுக்கான நினைவு சின்னமும் மேடையிலே வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பொன்னாடையை பெற்றுக் கொள்வதற்கு அன்சில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சட்டத்தரணி அன்சில் அவர்களுக்கான நினைவு சின்னம் பொன்னாடை ரிஸ்டி முஸ்தபா அவர்களினால் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது.